ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாக்லேட் ஐஸ்கிரீம் செஞ்சேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க, ஐஸ்கிரீம் வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்யலான்றதை. இப்போ இதில் சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி செய்யலான்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் தேவையான பொருட்கள் என்னென்னா, காய்ச்சி ஆறின பால் எடுத்திருக்கேன், 1.25 கப். கண்டென்ஸ் மில்க் 1/4 கப். கோகோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். சுகர் ஒரு 65 கிராம். சாக்லேட் 80 கிராம். கார்ன்ஃப்ளவர் 1/2 டேபிள் ஸ்பூன். இது சிஎம்சி பவுடர். இதாங்க சிஎம்சி பவுடர், 1/4 டீஸ்பூன். சரிங்களா? இது விப்பிங் க்ரீம். ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு இது தேவைங்க. விப்பிங் க்ரீம் இது ஒரு 3/4 கப்பு. ஒரு 1/2 கப்பு, ஒரு 1/4 கப்பு, மொத்தம் 3/4 கப்பு. வெனிலா எசன்ஸ், இல்லைன்னா சாக்லேட் எசன்ஸ் இருந்தால் சாக்லேட் எசன்ஸ் விட்டுக்கலாம். இதுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். மில்க் பவுடர் ஒரு 35 கிராம், 35 to 40 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் என்னென்ன போடலாம் அப்படின்னா, காய்ச்சி ஆறிய பால் எடுத்துக்கோங்க, மில்க் பவுடர், சுகர், கோகோ பவுடர். உங்களுக்கு டார்க்கு கோகோ பவுடர் வேணால், டார்க் கோகோ பவுடர் வேணால் அது வாங்கிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர், இல்லைன்னா லைட் கலர் கூட வாங்கிக்கோங்க. சிஎம்சி பவுடர். இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடலாம். கறந்த பின்னாடி ஸ்டவ்வை ஆன் பண்ணி, நீங்கள் இல்லாட்டினா வேறு ஒரு பாத்திரத்தில் கூட மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அடுப்பில் வச்சு கரைச்சிங்க. இதை அடி பிடிச்சிடாமல் கிண்டுங்க. கொதிக்கணுங்க. இந்த கொதி வந்தோடனே ஒரு நிமிஷம் வச்சு நம்ம இறக்கிடலாம். ஏன்னா காய்ச்சி ஆறிய பால் தான் ஊற்றிருக்கோம், நம்ம ஆற வச்ச பால். ஆறவும் வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிக்குது. ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நேரத்துக்கு கிண்டி விடுங்க. ஆறணுங்க. நல்லா கூலான பின்னாடி, கூலாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வடிகட்டிடலாம். ஆறணுங்க, நல்லா ஆறணும். ஆறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா, இந்த விப்பிங் க்ரீம் இருக்கு இல்லையா, சாக்லேட் எடுத்திருக்கேன். எக் பீட்டர் வச்சு நம்ம இது 3/4 கப் எடுக்கணும், 3/4 கப் எடுக்கணும். இந்த எக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள், நான் பீட் பண்ணி எடுத்துகிட்டேன். நல்லா எப்படி கேக்கு க்ரீம் பண்ணுவோம் பார்த்திங்களா, நல்லா கெட்டியாக வரணுங்க. இதை வலிச்சிடலாம். இப்போ இதை பீட் பண்ணி எடுத்தாச்சுங்க விப்பிங் க்ரீமை. இதை நம்ம அந்த ஆறி இருக்கும் இல்லையா, அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, அதோட மில்க் மெய்டு நம்ம சேர்த்துக்கணும். அதில் ஆறின பின்னாடி மில்க் மெய்டு சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம கலப்போம். இப்போ நம்ம
இதை வடிகட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க. நம்ம மில்க் மெய்டை ஊற்றிடலாம் 1/4 கப்பு. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விப்பிங் க்ரீமை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் கெட்டியாக இருக்கா, இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வந்து ஒரு ஃபுல் நைட்டை வச்சுருங்க. ஒரு 12 hours வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். விப்பிங் க்ரீமில் வெனிலா எசன்ஸ் விட்டுருந்தேங்க. இப்போ கொஞ்சம் விட்டு கலந்துக்கலாம். ஒரு பீட் கொடுத்துருங்க லைட்டாக. ஸ்லோ இதில் கொடுத்திங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகிக்கிறோம். கட்டி இல்லாமல் கொடுத்து எடுத்துக்கோங்க. பாலை ஊற்றி மூடி வச்சுருங்க. ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு 12 hours குறைஞ்சது இருக்கணும். 12 to 24 hours. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஐஸ்கிரீமை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீட்டிலே நம்ம ஈஸியாக செய்யலாம். ஒரு வெனிலா ஐஸ்கிரீம் போட்டேன். இது சாக்லேட் இது பேஸ். இது இன்னும் நிறையா இருக்குதுங்க வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ். நம்ம அதை எப்படி செய்யலான்றதை அப்புறம் ஒவ்வொரு இதுக்கும் செய்யும்போது உங்களுக்கும் நான் அதை காமிச்சிடுறேன். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது ஃப்ரீசரில் இப்போ நான் வைக்க போகிறேன். ஃப்ரீசரில் வச்சிடலாம்.